நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM ஜுவல் ஆப் டுடே. மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் இந்தியாவின் கனவு திட்டமான ககன்யான் திட்டத்திற்காக இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷி சுக்லா சர்வதேச விண்வெளி மையம் நோக்கி பயணம் மேற்கொள்கிறார். இதன் பின்னணி குறித்து விளக்குகிறார் செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம். திருப்போது சுபான்ஷி சுக்லா அவர்களின் பின்னணி என்ன, இந்த ககன்யான் திட்டமானது எப்போது செயல்முறைக்கு வர இருக்கிறது, விவரிங்க. விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் இஸ்ரோவுடைய பெருங்கனவு திட்டமான ககன்யான் திட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய வகையில் இஸ்ரோ பல்வேறு பணிகளை மேற்கொள்வதற்கு தயாராகி வருகிறது. குறிப்பாக இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக ஆளில்லாத விண்கலத்தை பாதுகாப்பாக விண்ணில் செலுத்தி அதன் பிறகாக பூமிக்கு தரையிறக்கக்கூடிய பணிகளில் இஸ்ரோ முன்னெடுத்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரோ தயாரித்திருக்கக்கூடிய விண்கலத்தில் உயிரினங்கள், அதாவது மனிதர்கள் செல்லும் போது அவர்கள் பாதுகாப்பாக சென்று மீண்டும் பூமியை வந்தடைகிறார்களா என்பதை சோதிக்கக்கூடிய வகையில் ஈக்களை விண்கலத்தில் வைத்து முன்னோட்டமாக விண்ணில் செலுத்தி மீண்டும் பாதுகாப்பாக ஈக்கள் உயிரோடு பூமிக்கு திரும்ப வைக்கப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்கும் இஸ்ரோ பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகிறது. ஈக்களை தேர்ந்தெடுப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் என்றால், மனிதர்களோடு ஒப்பிடுகையில் இருவரது டிஎன்ஏ, ஈக்கள் மற்றும் மனிதரோட டிஎன்ஏ 75% வரைக்கும் மேட்ச் ஆவதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஈக்களோட வாழ்நாள் என்பது 60 நாட்களாக வரையறுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல ககன்யான் திட்டத்தை பொறுத்த மட்டில் 7 நாட்கள் வரைக்கும் உயிரினங்களுடைய செயல்பாடு, அதாவது உயிரோட்டம் என்பது இருக்க வேண்டும் என்ற நிலையில் ஈக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக விஞ்ஞானிகள் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த 2 சோதனைகளும் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக திட்டமிட்டபடி இஸ்ரோ நடத்தி முடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் பிறகாக அடுத்த ஆண்டு ககன்யான் திட்டத்தில் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புவதற்கான அனைத்து பணிகளையும் இஸ்ரோ முன்னெடுக்கும் என தகவல்கள் இஸ்ரோ விஞ்ஞானிகளின் சார்பில் சொல்லப்பட்டு வருகிறது. இதற்காக இஸ்ரோ தரப்புல ஏற்கனவே 4 விஞ்ஞானிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. வின் கமாண்டர் சுபான்ஷி சுக்லா உட்பட 4 விண்வெளி வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கான பயிற்சியும் இஸ்ரோ தரப்புல வழங்கப்பட்டு வருவது பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழல்ல தான் இஸ்ரோவும் நாசாவும் சேர்ந்து ஒரு புதிய திட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. ஆக்சியம் 4 என்ற திட்டத்தின் அடிப்படையில் ஃபால்கான் ராக்கெட் மூலமாக நாளைய தினம் 4 விண்வெளி வீரர்கள் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். இதில் இஸ்ரோவுடைய ககன்யான் திட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த சுபான்ஷு சுக்லாவும் ஒருவராக பார்க்கப்படுகிறார். அவர் நாளைய தினம் அமெரிக்காவுடைய புளோரிடா மாகாணத்தில் இருந்து சரியாக ஃபால்கான் 9 ராக்கெட் உதவியுடன் மாலை சரியாக 5:52 மணி அளவில் போலந்து மற்றும் ஹங்கேரி நாட்டை சேர்ந்த 2 விண்வெளி வீரர்களோடு சேர்த்து 4 பேர் குழுவாக அந்த சர்வதேச விண்வெளி மையத்தை நோக்கி பயணிக்க இருக்கிறாங்க. இந்த பயணத்தை பொறுத்த மட்டும் பார்த்தோம் என்றால் 60 வகையான சோதனை என்பது சர்வதேச விண்வெளி மையத்தில் மேற்கொள்ளப்பட இருப்பதாக தகவல்கள் என்பது சொல்லப்படுகிறது. 2 வார காலத்திற்கு சுபான்ஷி சுக்லா, இந்தியாவை சேர்ந்த சுபான்ஷி சுக்லா பல்வேறு ஆய்வுகளை மேற்கொள்ள இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. நாளை மாலை சரியாக 5:52 மணி அளவில் ஃபால்கான் ராக்கெட் உதவியோடு ஸ்பேஸ் எக்ஸ் உடைய க்ரூ டிராகன் கேப்சூல் மூலமாக அவர் விண்வெளி செல்ல இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இத்தகைய ஒரு சூழலை தான் இஸ்ரோவும் நாசாவும் சேர்ந்து அந்த விண்வெளி பயணத்திற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இஸ்ரோவுடைய தலைவர் நாராயணன் உட்பட 16க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் மற்றும் விண்வெளி வீரர்கள் அங்கே நேரடியாக சென்று, விஞ்ஞானிகள் நேரடியாக சென்று பல்வேறு ஆலோசனைகளையும் பல்வேறு அறிவியல் சார்ந்த கருத்துக்களையும் பரிமாறி இந்த திட்டத்தை முன்னெடுத்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக நாசாவும் இஸ்ரோவும் கைகோர்த்திருப்பது இந்தியாவை சேர்ந்த விண்வெளி வீரர்களுக்கு பல்வேறு விதமான பயிற்சிகளை பெறக்கூடிய வகையிலும், அதே போல் இந்தியாவுடைய கனவு திட்டமான ககன்யான் திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில் பல்வேறு விதமான ஆலோசனைகளை பெற்று ககன்யான் திட்டத்தை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தக்கூடிய வகையிலும் இது ஒரு முன்னோட்டமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM ஜுவல் ஆப் டுடே.